ஃபினான்ஸ் பற்றி பேச எனக்கு என்ன தகுதி இருக்குது? இன்ஃபேக்ட் நான் ஃபார்மலாக ஃபினான்ஸ் பற்றி எங்கேயுமே படிக்கல. எனக்கு பிடிக்காத சப்ஜெக்டே அக்கௌண்டன்சி தான். ஆனால் சொல்லப்போனால் ஃபினான்சஸ் பற்றி பேசுகிறதுக்கு கரெக்டான ஆளே நான் தான் கூட சொல்லலாம். ஏன்னா நானும் உங்களை போல தான் ஒரு சராசரி மனிதன். நல்ல வேலையில் அதிகமாக சம்பளம் வாங்கினாலும் அதுக்கும் மேலே கமிட்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு என் காசு எங்கே போகுதுன்னே தெரியாமல் இந்த ரேட் ரேஸில் வந்து வாழ்க்கையை வாழ்த்துட்ருக்கேன். ஸோ என் லைஃப் தான் உங்கள் லைஃப்பும். நான் ஏன் நீங்களும் நானும் ஒன்றுன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா என் லைஃப்பும் உங்களை போல தான், அதே ப்ரூ பிரிண்ட் தான். நல்லா காலேஜில் படிக்கணும், காலேஜ்லேயே பிளேஸ்மெண்ட் ஆகி ஒரு வேலை தேடணும், 2-3 வருஷம் கழிச்சு ஒரு MBA பண்ணணும், அதுக்கும் மேலே ஹையர் சேலரியில் ஒரு மேனேஜராக ஜாயின் பண்ணணும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும், வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், லோன் போடணும், ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த பசங்களை வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், லோன்ஸ் வந்து வளராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். ஸோ இந்த சந்திரமௌலிக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற முத்துக்குமரனுக்கும் இன்னும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். நானும் உங்களை போல தாங்க. I'm just common man of this republic. நம்மலாம் எப்படி தெரியுமா, இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஏர்லி 60s ரிட்டையர் ஆகிடுவோம், அப்புறம் வந்து கண்ட்ரியாக ஊர் சுற்றி இந்த உலகத்தை பார்ப்போம், அப்படிலாம் கனவு காணுவோம். இப்படி ஒரு எந்திரத்தை போல் ஒரு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கும்போது சில சமயம் எனக்கு வந்து நான் தனிமையில் இருக்கும்போதோ இல்லை நான் என் ஒய்ஃப் கிட்ட ஓப்பனாக பேசும்போதோ நாங்கள் 2 பேருமே அக்ரி பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் 2 பேருமே எங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை அடையலை. உன்னோட டேலண்ட்டுக்கு நீ வந்து இந்த லெவலில் இருப்ப அப்படின்னு நீ நினச்சிருப்ப, ஆனால் வந்து இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி இங்கே வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். ஆக்சுவலாக 20s வந்து இது வெறும்னு ஒரு தாட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் 30s வர வர இது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அண்ட் மச் லவுடர் சவுண்டாக எங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து வாழ்க்கையே ஒரு விரக்தியாக ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன மாதிரி நீங்களும் இந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வேர் நம்ம லைஃப் எங்கே போகுது அப்படின்னு தெரில அண்டு இதுக்கு ஒரு எண்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ பேச போகிறது வந்து என்னோட லைஃப் ஜேர்னி of how I managed my finances and my life. ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து 3 ப்ரைமரி ரீசன்ஸ் ஃபார் க்ரியேட்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. செகண்ட் வந்து எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதனால என் ஃபினான்சஸ் வந்து எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ 3வது வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் இன் ஆஃபீஸ் அண்ட் அட் ஒர்க். ஸோ இந்த 3மே தான் எனக்கு பிக்கெஸ்ட் ரீசன்ஸாக தோணிச்சு. அண்டு இது 3த்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு மேஜிக் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் தான் இந்த ஃபயர் மூமெண்ட் அப்படிங்கிறத வந்து நான் என்கவுண்டர் பண்ணேன். ஃபயர் அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி. அதாச்சும் நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் செய்கிற செலவுகளை குறைச்சிக்கிட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வருஷ செலவோட 20 டைம்ஸ் நீங்கள் வந்து சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸை வச்சு நீங்கள் வந்து வாழ்ந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகிடுவீங்க அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரிட்டையர் ஏர்லி கூட ஆகலாம். இதுதான் வந்து ஃபயர் மூமெண்ட்டோட கான்செப்ட். ஸோ இந்த ஃபயர் மூமெண்ட் நல்லா இருக்குது, என்னோடய ஜாப் மேலே எனக்கு டிபெண்டன்சி போயிடும், என்னோட டைம் ஃப்ரீடம் எனக்கு கிடைக்கும் அண்ட் என் ஃபினான்சஸ் மேலே ஒரு கண்ட்ரோலும் வரும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இது ரொம்ப அப்பீலிங்காக தோணிச்சு. ஸோ நான் இந்த ஃபயர் பேண்ட் வேக்கலில் என்டர் ஆகிட்டேன். ஒரு கால்குலேஷன் ஒன்று போட்டேன். அதாச்சும் என்னென்னா, சப்போஸ் நான் இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆன் ஆவரேஜ் 1.5 to 2 lakhs ஒரு நல்ல லாவிஷான லைஃப்க்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து டைம்ஸ் 12 பண்ணேன். ஒரு வருஷத்தோட செலவு 25 lakhs. ஸோ இன்டூ 20 அப்படின்னா ஒரு 5 crore அப்படிங்கிற ஃபிகரில் ரீச் ஆகி இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆஹா மூமெண்ட்டாக இது நடந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோல் வச்சு நான் ஆப்ரேட்டே பண்ணதில்லை. பட் 5 crore ஒரு சும்மா கிடையாது. ஸோ அந்த டார்கெட்டே எனக்கு வந்து ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ நான் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு இன்னுமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு வந்து பாசிவ் இன்கம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவு வந்துச்சு. ஸோ எல்லோரும் என்ன நினச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பாசிவ் இன்கம்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் பைசா வந்து வரும் அப்படின்னு. நத்திங் இன் த வேர்ல்டு இஸ் ஃபார் ஃப்ரீ. நீங்கள் வந்து பாசிவ் இன்கம் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ யுவர் ப்ரைமரி ஒர்க்கு, டைம் கொடுக்கணும், எஃபர்ட் கொடுக்கணும், அதை செட்டப் பண்ணிவிட்டு தென் அது வந்து உங்களுக்கு ஓவர் லாங் டைமில் நீங்கள் கம்மியாக எஃபர்ட் போட்டு நிறைய ரிவார்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சப்போஸ் எனக்கு வந்து ஒரு வீடு வாங்குகிறேன், அதுலேருந்து ஹவுஸ் ரெண்ட் வந்து இன்கமாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு வாங்குறதுக்கு EMI வந்து நீங்கள் கட்டிட்டு ஃபுல்லாக டெட் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஹவுஸ் வந்து ஒரு அசெட்டாக உனக்கு மாறுது. ஸோ இந்த 5 crore கோலை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய லைஃப்பில் கீ ஈவெண்ட்ஸ், அதாச்சும் வந்து பையனுக்கு பூனல் போடுறது,
பொண்ணு வந்து வயசுக்கு வரும்போது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அப்புறம் வந்து அவங்க 2 பேரும் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது மேபி அட்மிஷன் ஃபீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் போது ஏதாவது பேரண்ட்ஸாக நம்ம பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து டிவைட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் இந்த காலகட்டத்தில் பண்ணேன்னா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத வந்து நான் எழுதிக்கிட்டேன். ஸோ அந்த வேல்யூ எடுத்து ஃபார் எவ்ரி 5 to 7 years நான் வந்து டபுள் பண்ணேன். ஸோ அது எனக்கு ஒரு கேல்குலேஷன் அந்தளவு செலவாகும் அப்படின்னு. ஸோ இது மோரலெஸ் ட்ரூவாக இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். அதை நான் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாமல் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, இந்த கோலை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா ரெவென்யூ இல்லை வந்து என்னோடய சம்பளம் தவிர வந்து குவார்ட்டர்லி போனஸு இதெல்லாம் வந்து எடுத்து நான் எஃப்டியாக போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சப்போஸ் எனக்கு 5 lakhs வந்து ஒரு 15 yearsல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு 1 lakh போடுவேன், எண்ட் டேட்டை வந்து 15 yearsனு வைப்பேன். பட் 6 months லேட்டர் நான் வந்து அதே எண்ட் டேட்டை வந்து 15 yearsக்கு பதிலாக 14.5 yearsனு வைப்பேன். ஸோ தட் அந்த பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு வந்து இதெல்லாம் ஒன்று கூடி வரும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி நான் வந்து எஃப்டியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஐ ஸ்டார்டட் டு புட் மணி. அப்படி நினைக்கும் போது எனக்கு வந்து ஓகே, இதை வந்து செட்டப்லாம் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அந்த 5 crore கோல் வந்து அப்படியே கிராஜுவலாக 2.5 crore அப்படின்னு கம்மியாயிடுச்சு. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் அதிலெலாம் வந்து மூளை கிடையாது. ஸோ ஒரு சோம்பேறிக்கு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடுறது தான். ஸோ அதை தான் நானும் செஞ்சேன். ஸோ கண்டினியூஸாக எப்பப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா வருதோ அதெல்லாம் தூக்கி நான் வந்து Nifty 50 ஸ்டாக்கில் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். பட் எல்லாமே வந்து அப்படியே பாசிட்டிவாக போச்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக இல்லை. ஏன்னா வந்துட்டு எப்போவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டில் இருக்கிற எல்லா காசையும் தூக்கி போட்டுட்ருக்கோம் அப்படின்னா நேச்சுரலி உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி கம்மியாகும். ஸோ சில சமயம் திடீர்னு எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பைசா அனுப்பிச்சி விடு, இல்லைனா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பைசா கேட்டாங்க அப்படின்னா we are not in a position to give. கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபிடென்ட், ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையோட ஃபீல் பண்ணுவோம். பட் எங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறிட்டு தான் இருந்துச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபயர் மூமெண்ட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஏன் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகிறீங்க அப்படின்னு ஒரு வாட் இஸ் யுவர் வை அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் வை வந்து ரிட்டையர்மெண்ட் ஏர்லிங்கிற ஸ்ட்ராங் வை எனக்கு வந்து அப்பீலே ஆகலை. ஏன்னா வந்துட்டு ஒரு 1/2 hour டைம் கிடைச்சாலே நான் வந்துட்டு ஏதாவது குண்டக்க மண்டக்கன்னு தான் யோசிப்பேன். ஏதாவது ஊருக்கு போகலாமா, செலவழிக்கலாமா, இல்லைனா வந்து இவன் ஏன் என்னை பற்றி இப்படி சிரிக்கிறான், அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே நெகட்டிவாக தான் நான் வந்து யோசிப்பேன். ஸோ என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து 24 hours ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா they will be really bad. நானும் ஒரு டவுன்வர்ட் மென்டல் ஸ்பைரலில் போயிடுவேன். ஸோ ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற எண்டு கோலில் வந்து ஐ வாசன்ட் சோல்ட். அப்புறம் நான் என்னோட அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்ருக்கேன், அவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. பட் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. உட்காந்து டிவியில் வந்து சீரியல் தான் பார்த்துட்ருக்காங்க. ப்ளஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதோட இன்னும் கன்ஸ்ட்ரெயின்டாக அவங்க வந்து ரொம்ப பார்த்து தான் இப்போல்லாம் செலவு பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராபப்ளி எனக்கு என்னமோ வந்து அவங்க பொசிஷனில் நான் இருக்கேன் அப்படின்னா ஐ வுடன்ட் பி ஹாப்பி. ஸோ இந்த ரிட்டையர் ஏர்லி டிட் நாட் அப்பீல் டு மீ. இந்த ஃப்ரூகல் லிவிங் லைஃப்பை வந்து லீட் பண்ணும்போது எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நான் வந்து எந்த லிமிட்டில் வந்து ஃப்ரூகல் லிவிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேனோ அந்தளவுக்கு அவங்க வந்து கிடையாது. அவங்க வந்து ஷி வாஸ் மோர் இன்டு லிவ் லைஃப் இன் த மொமெண்ட், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ எஸ்பெஷலி இந்த பசங்க விஷயத்தில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா எல்லார் வீடு மாதிரியும் என் வீட்டில் வந்து த லேடி இஸ் தி பாஸு. ஸோ நான் எப்போல்லாம் வந்து பயங்கர கஞ்சத்தனை பண்ணுவேனோ அப்போல்லாம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் மண்டையில் தட்டி பசங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து செய்வாங்க. என் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் இன்னொரு பயங்கர அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்க ரொம்பவே வந்து ஒர்க் மேலே ஃபோக்கஸ்டு. ஸோ ஒர்க் வந்து அவங்களுக்கு சேலஞ்சஸ் அதில் வர டெக்னிக்கல் நாலேஜ் அதெல்லாம் வந்து அவங்க பிரெயினை வந்து ஷார்ப்பாக வச்சுக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்பவே கிளியராக இருந்தாங்க தட் she will always be working. இதை வந்து இனிஷியலாக நான் வந்து ஃபைட் பண்ணாலும் எனக்கு என்ன லேட்டராக புரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு எப்போவுமே சேலரி வருங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே லிபரேட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா என்னோடய எல்லா எக்ஸ்பென்சஸையும் அவங்க டேக் கேர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2.5 crore ஆர்பிட்ரி கோல் கூட எனக்கு தேவையில்லை இனிமேல். ஏன்னா she will anyway be working இல்லையா. ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஏர்லியில் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாகவும் இருந்துட்டேன், ரிட்டையர் ஏர்லியும் எனக்கு அப்பீல் ஆகலை.
அந்த கன்க்ளூஷனில் தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் கடைசியில். இந்த நியூ ரியலைசேஷனோட அவுட்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ நாளாக வேலை மேலே வச்சுருந்த இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இனிமேல் தேவையில்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சில சஜஷன்ஸ்லாம் நான் வந்து முன்னாடி கொடுக்கறதுக்கு பயப்படுவேன். ஏன்னா மேனேஜர் வந்து பிடிக்காதோ இல்லை நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன்னா அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ நான் வந்து ஓவர் திங்க் பண்ணிவிட்டு என் வேலை போய்டும், அதனால் நான் அதை சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப ஓப்பனாக பேசுகிறதுனால என்னோடய தாட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆனஸ்ட்டாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஸோ நான் இன்னுமே பெட்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ளஸ் டைம் பவுண்ட்ரி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கும் என்னோடய கலீக்ஸ்க்கும் மேனேஜருக்கும். ஸோ அதையும் அவங்க வந்து இப்போது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம்குள்ளே தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நானே இன்னும் மோர் எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அட் த சேம் டைம் இந்த எக்ஸ்ட்ரா டைம் வச்சு என்னால் என்னோடய பசங்களையும் பார்த்துக்க முடியுது. இல்லைனா இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலையும் ஆரம்பித்து என்னோடய பேஷன் ப்ராஜெக்ட் மாதிரி என்னோடய க்ரியேட்டிவ் சைடுக்கும் கொஞ்சம் வேலை கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் டு கெட் ஹாப்பினஸ் ஃப்ரம் அதர் திங்ஸ் அதர் தென் ஒர்க். ஸோ இந்த லாஸ்ட் 10 minutesல நான் வந்து அந்த 3 ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். ஒன்று ஃபினான்சஸ் பற்றி, இன்னொன்று வந்து டைம் கிடைக்கல அப்படின்னு, மூணாவது வந்து என்னோடய ஒர்க்கை பற்றி. இப்போ இது 3மே ஒரு மேட்டர் இல்லை அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ சில பேர் வந்து நான் வந்து பயங்கர ஹிப்போக்ரட்டிக்காக இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் உண்மை என்ன அப்படின்னா, இந்த 3ம் எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கும் இப்போது இது 3மே ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதுக்கும் நடுவில் நிறைய லேர்னிங்ஸ், டைம், எஃபர்ட், ரியலைசேஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. என் லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது, என்னோடய அவுட்லுக் டு லைஃப் மாறிடுச்சு, என் அவுட்லுக் டு ஒர்க் மாறிடுச்சு. ஒர்க்கில் நான் இன்னும் ப்ரொடக்டிவாகவும் இன்னும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கேன். முன்னாடி என்னோடய கஞ்சத்தனத்துக்கு மேலே ஒரு கண்ட்ரோல்லையும் இருக்கேன். என் பேங்க் பேலன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நான் வந்து என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயம்லாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கேன். இப்படி நான் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், மானே தேனே பொன்மானே அப்படின்னு. ஸோ ஒரு கன்க்ளூஷனாக நான் சொல்லணும் அப்படின்னா, லைஃப்பில் நிறைய விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரலாம். அதில் ஃபினான்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷனாக கூட இருக்கலாம். பட் உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி, உங்கள் தாட் ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணி, உங்கள் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணி, சில சமயம் ஒரு அன்இமோஷ்னலாக ஒரு மேத்தமேட்டிக்கலாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க, கண்டினியூஸாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஒரு மென்டாலிட்டி ஆஃப் ஃப்ருகாலிட்டி எம்ப்ரேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிக்னிஃபிகண்ட் டைம் போனதுக்கப்புறம் உங்கள் கோலுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ப்ராக்ரெஸ் பண்ணுவீங்க. அண்ட் உங்களால் பாசிட்டிவ் சேஞ்சஸ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் எல்லா ப்ராப்ளமையும் மணி சால்வ் பண்ண முடியாது. பட் யுவர் அப்ரோச் டு லைஃப் and your mentality can be so much different if you start prioritizing yourself first. ஏன்னா நம்ம இல்லை நிறைய பேர் வந்துட்டு லைஃப்பில் வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து தன்னோட ஒர்க்கு மேலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இல்லைனா வந்துட்டு நிறைய பேர் வந்து சும்மா நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கிட்டு இல்லை சோஷியல் மீடியாவில் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கிறது மேலே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் உங்கள் மேலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா you can make a positive difference to your life. So take control and take action. இதுதான் வந்து என்னோட ஃபீட்பேக் டு யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக். இந்த ஜேர்னியில் வந்து நான் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய புக்ஸ் படித்தேன். அதில் வந்து வேரியஸ் டாபிக்ஸ் வந்து நான் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு லிங்க்ஸ் போடுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த புக்ஸை வாங்கி படிங்க. உங்கள் லைஃப் வந்து மாறுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.